காலை வணக்கம். இங்கே பாருங்கள், அமாவாசை படையல் போடுறதுக்கு என்னென்ன செய்கிறேன்னு பாருங்கள். இது வந்து அகத்திக்கீரை, அடுத்தது வாழைக்காய், இது வந்து பாவக்காய், சிக்கடிக்காய், வெண்டைக்காய், இந்த 5 காய் தாங்க. அதுக்கடுத்தது வந்து பாருங்கள், பருப்பு ஊற்றி வச்சாச்சு, பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் வச்சுட்டேன். அடுத்தது வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், 7 காய் கணக்குக்காக. இது வந்து உளுத்தம்பருப்பு வடைக்காக வேக வச்சாச்சு. இது வந்து பச்சரிசி படையலுக்காக, இது தனியாக வந்து பச்சரிசி படையலுக்கு வடிக்க போகிறேன். இது வந்து கடலப்பருப்புங்க. இது வந்து சொய்யாம் பண்ணுறதுக்காக கடலப்பருப்பு. சரிங்களா? நீங்கள் வந்து விரதம் இருந்து சமைக்கணுன்றது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சாப்பிட்டு 2 தோசை கூட சாப்பிட்டு நீங்கள் வந்து சமைங்க. விரதம் இருக்கிறவங்க அவங்க இருப்பாங்க. அது இல்லாமல் இந்த காய்ங்களாம் சமைக்க போது நம்ம ஆனியன் போட்டு சமைக்கக்கூடாது. ஆனியன் இல்லாமல் சீரகம், கடுகு போட்டு நீங்கள் தாளித்து சமைங்க.